Hi friends, welcome to Sony Trend Time. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, அதாவது மெயினாக யூடியூபர்ஸ்க்கானது. அதாவது யூடியூப்பில் நிறையா வீடியோஸில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம யூசர்ஸ்க்கு தெரிவிக்க விரும்பினோம்னா அந்த லிங்க் மூலமாக அவங்க அதை அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் அந்த லிங்க் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஏதோ ஒரு ஆப்பை அவங்களுக்கு சஜஷன் பண்ணுறோம். அந்த மாதிரினா அந்த லிங்க்கை கீழே போட்டோம்னா அவங்க ஈஸியாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதை அக்சஸ் பண்ணிக்கிடுவாங்க. இதில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதாவது அந்த லிங்க் நார்மலாக அவங்களால அக்சஸ் பண்ண முடியாது. இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷன் நான் எதை வச்சு சொல்ல போகிறேன்னா, கூகுள் டிரைவ் தான். நார்மலாக நம்மளோட எல்லாரோட மொபைல்லையுமே கூகுள் டிரைவ் அப்படிங்கிற இந்த ஆப் யூஸ் பண்ணியிருப்போம். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இது மூலியமாக தான் நம்ம யூடியூப்பில் லிங்க்ஸை ஆட் பண்ண முடியும். கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இதில் என்ன பண்ணலாம்னா, அதாவது நம்ம அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸை ஃபோல்டராக அப்லோட் பண்ணலாம், கூகுள் டாக்குமெண்ட்ஸாக பண்ணலாம், ஸ்லைட்ஸாக பண்ணலாம், ஸ்கேன் பண்ணதாக பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் இப்போ நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, அப்லோட் கொடுக்குறேன். அப்லோட் கொடுத்துட்டு உங்களுக்கு இப்போ இதில் எந்த மாதிரி ஃபைல்ஸ் வேணால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் டாக்குமெண்ட்ஸை உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன். அதில் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு என்னோடய மொபைலில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபைல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஃபார் உமன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணோன்னே என்ன ஆகும்னா, அது அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். இது கூகுள் டிரைவ்க்குள்ளே அப்லோட் ஆகி முடிக்கும். அப்லோட் ஆகி முடித்தோன்னே என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். ஸோ நம்ம அப்லோட் ஆன டாக்குமெண்ட் இதோ மேலே வந்துடுச்சு. இதை என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு நீங்கள் சைடில் 3 டாட்ஸ் இருக்குல்ல, அந்த டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மேலே வரும். அதை போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு பூட்டு சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது யார் நம்மளோட இந்த டாக்குமெண்ட்டை அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணாலே தெரியும். மேலே யார் ஓனரோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை அந்த பீப்புள் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணோம்னா ரெஸ்ட்ரிக்டட், அதாவது யாரும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் அதை யாரும் அக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் அந்த ரெஸ்ட்ரிக்டர். அதே வியூவர்ஸ் மட்டும் இது பண்ணால் அதை செலக்ட் பண்ணலாம். கமெண்டர்ஸ் மட்டும்னா அவங்க பண்ணிக்கலாம். எடிட்டர் அப்படின்னா அவங்க பண்ணிக்கலாம். இப்போ எடிட்டர்னால் யார் வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் எடிட்டர் கொடுத்துட்றேன். எடிட்டர் கொடுத்தா தான் நம்ம கொடுக்குற அந்த டாக்குமெண்ட்டை யார் வேணால் டவுன்லோட் பண்ணி அக்சஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மேபி இந்த மாதிரி சிப் ஃபைல்ஸு, இந்த மாதிரி வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கீழே காப்பி லிங்க்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லிங்க் காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அதாவது நீங்கள் யூடியூப்பில் பண்ணணும்னா நார்மலாக ப்ரௌசரில் போயிட்டு youtube.com கொடுத்து அதில் போய்ட்டு எடிட்டில் போய்ட்டு எந்த வீடியோ சேஞ்ச் பண்ணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணி எடிட் கொடுத்து போகலாம். நான் இப்போ உங்களுக்கு YD ஸ்டுடியோ மூலமாக சொல்லி காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டேன். இதில் இப்போ இந்த வீடியோஸ் இருக்குது. நான் எந்த வீடியோவில்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு பென்சில் டாட் மாதிரி இருக்குல்ல, அந்த டாட்டை பென்சில் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இதை எங்கே ஆட் பண்ண விரும்புகிறேன்னா டிஸ்கிரிப்ஷனில். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு ஜஸ்ட்டு என்ன பண்ணேன்னா டச் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அந்த லிங்க் இங்கே வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா சேவ் பண்ணிக்கணும். இது நான் இந்த வீடியோக்கும் இந்த லிங்க்குக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால நான் இதை சேஞ்ச் பண்ண விரும்பலை. ஸோ வெளியே டிஸ்கார்ட் கொடுத்துறேன். இதே நீங்கள் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ண விரும்புனீங்கன்னா அந்த இடத்துல சேவ் கொடுத்து வெளியே வந்துடுங்க. இந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் ஈஸியாக நம்மளோட லிங்க்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது மூலிமா நிறையா அவங்க யூசர்ஸ் அதை ஈஸியாக அக்சஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். நம்ம ரெஸ்ட்ரிக்டட் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதை யாரும் அக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் எடிட்டர் கொடுக்கும்போது எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதுவரை என்னோடய வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.